அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஏழுமலை அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். தேர்தல் களம் பரபரப்பாக இருக்குது. கடுமையான சூழலில் நேரம் ஒதுக்கி நம்ம அரங்கத்திற்கு வந்ததுக்கு நன்றி சார். ஆமாங்க. எப்படி இருக்கு? நீங்கள் எந்த தொகுதி? நாங்கள் மாதவரம் தொகுதி. மாதவரம் தொகுதியில் யார் போட்டிடுறா? என்னுடைய மகள் கிருத்திகா ஏழுமலை வந்து போட்டிடுறாங்க. சரி, எப்படி இருக்கா உங்களுக்கு தொகுதி? தொகுதி நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக நாங்கள் களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக போயிட்டுருக்குது. நாங்கள் போகிற இடத்துலலாம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல இந்த முறை நல்ல நாங்கள் வாக்குகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே நாங்கள் களத்துக்கு போகும்போது தெரியுது. சென்ற முறை தேர்தலில் 21 எவ்வளோ வாக்குகள் வாங்கினீங்க? 2021 வந்து 28,500 வாக்குகள் வாங்கணும் மாதவரம் தொகுதியில். அது இல்லாமல் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சருடைய தொகுதி. ஆமாம். திமுகவின் பவர் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கரண்ட் எம்எல்ஏ அந்த தொகுதி. இப்போ வந்து தாவேகாவும் அந்த தொகுதியில் போட்டிடுறதுனால இந்த வாட்டி உங்களுடைய ஓட்டு வங்கி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி வந்து வாய்ப்பெல்லாம் தாவேகாவால் எங்களுடைய வாக்குகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ யாரோட வாக்கு அவர் பிரிப்பார்? அது பொதுவாக இப்போ புதுசாக வந்திருக்கிற வாக்காளர்கள், சின்ன சின்ன பசங்க, அவங்களுடைய வாக்குகள் அங்கே இருக்குமே தவிர மற்றபடி எங்கள் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் வந்து எல்லாருமே நாம் தமிழர் கட்சி கொள்கை, கோட்பாடு, தத்துவம் அதையெல்லாம் ஏற்று தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி தான் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கே ஓட்டு போடுறாங்க. அந்த மக்கள் வந்து புதுசாக ஒருத்தர் வரும்போது அந்த கோட்பாடு, தத்துவத்தை உள்வாங்கினவங்க யாரும் வந்து தாவேகா கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவாங்கலாம் இல்லை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் பரவலாக ஒரு அரசியல் விமர்சகர்கள், அரசியல் இந்த சர்வே எடுக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பொதுவாக வைக்கிற ஒரு நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அந்த குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் வந்து 8.5% வாக்கு இப்போ இருக்குது. ஆனால் நாம் தமிழர்லேருந்து ஒரு 4% டிவிக்கே போயிடும். அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரு 1.5-2% போயிடும். இங்கே தான் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்குது. இந்த இளைஞர் பட்டாளத்தை விஜய் கவர்ந்து இழுத்து விட்டார் அப்படின்றது சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது நீங்கள் சொல்கிறதுல பாதி உண்மை இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் இருந்தோன்னா வாக்குகள் வந்து போவோம். ஆனால் பாதி நாம் தமிழ் கட்சியிலேருந்து வாக்குகள் போகிறதுன்றது இல்லை. அது சுத்தமான பொய். அவங்க எடுக்கிற புள்ளி விவரங்கள்லாம் வந்துட்டு சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. அது தவறாக ஜோடிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள். அது வந்து களத்தில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது. அங்கே நாங்கள் போகும்போது பசங்க, பெரியவங்களாம், நாங்கள் மூத்தவர்கள்லாம் பார்க்குறோம். அவங்கெல்லாம் நல்ல மரியாதையோடு நாம் தமிழர் கட்சி நாங்கள் வாக்குகள் கேட்க போகும்போது, பரப்புரைக்கு வாகன பரப்புரையெல்லாம் போகும்போது எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் எங்களை யார் எதிர்த்து அங்கே வந்து சத்தம் கொடுக்குறாங்கன்னா, விசில் அடித்து 7 வயசு, 8 வயசு, இந்த 10 வயசு அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து விசில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த விசிலை வச்சுக்கின்னு நாங்கள் தாவேக்கா அப்படின்னு அந்த சின்ன பசங்க ரோட்டில் வந்து கத்தின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஓட்டே இல்லை. நானும் சொல்லிட்டு போகிறது, எதுக்கு கத்தின்னு இருக்கிறீங்க, ஓட்டே கிடையாது, உங்களுக்கு வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு போகிறது. அதுதான் தாவேக்காவுடைய வளர்ச்சி. அது அப்போ இன்னொரு 10 வருஷத்தில் பெருசாக வளர்ந்துடும். அது 7 வயசாக இருக்கிற 8 வயசாக இருக்கிறவங்க 10 வருஷம் வச்சு ஓட்டு போடுவாங்கல்ல. அது வந்து இப்போ வந்து அந்த குழந்தைங்களை வந்து அறியா பருவம். அவங்க வந்து இந்த தொலைக்காட்சிகளில் பார்த்துட்டு அந்த கார்ட்டூன் படங்கள்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து போடுறாங்க. அதில் வந்து விஜய் வந்து அடிக்கிற மாதிரி, துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி, இதே தான் அந்த பசங்க வந்து பார்க்குறாங்க, தினமும் வந்து பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்கன்னா விஜய் சண்டை அப்படியே ஒரு பசங்க, சின்ன சின்ன பசங்களை அவங்க அப்படி தானே பார்ப்பாங்க. அந்த பசங்க வந்து அவங்க வயசில் வளர்ந்து வரவுடனே அவங்களுக்கு வந்து தனியாக அவங்க அந்த அறிவு வந்து வளர்ச்சி வந்து வரும். அப்போ வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து அவங்க பார்த்ததுக்கும் அவங்க இங்கே ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த வயதுக்கு வரும்போது அவங்களுடைய அறிவு முதிர்ச்சி வளரும். அப்போல்லாம் இவங்கெல்லாம் அந்த விசில் அடிப்பாங்கலாம் சொல்ல முடியாது.
இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க தேவை, இதாவது நாம் தமிழர்லேருந்து யாரும் போக மாட்டாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வேணா போவாங்கன்றீங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்போ உங்கள் இதில் அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்காங்கன்றீங்களா? இல்லை, நிறைய நாங்கள் ரசிகர் மன்றம்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அந்த ரசிகர் மன்றங்கள்லாம் யார் இருக்கிறாங்கன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்குன்னு அந்த விஜயோட ரசிகர் மன்றம். நாம் தமிழர்லேருந்து யாருமே இல்லையா? மற்றபடி எங்கள் கட்சி நாம் தமிழில் இதெல்லாம் விஜய் கட்சியில் யாரும் வந்து எங்கள் கட்சிக்கு வரவங்க யாரும் ரசிகர் மன்றமாகவே போக மாட்டான். அவங்க கட்சிக்கு வரவங்க தெளிவாக இந்த தமிழ்நாட்டு அரசியலை வந்து உள்வாங்கி வரவங்க. உங்கள் தலைவரே திரைத்துறையிலேருந்து வந்தவர் தானே? அவர் திரைத்துறையிலேருந்து வந்தாருன்னா திரைத்துறையிலேருந்து இல்லை, அவர் சிறையிலேருந்து வந்தார். இவங்க திரைத்துறையிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது விதண்டாவாதத்துக்கு சொல்கிறது. அவர் சிறையிலேருந்து வந்தார். 3 முறை வந்து அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டு 3 குண்டு தடுப்பு சட்டத்தை எதிர்த்து போராடி சிறையிலிருந்து மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டு பாடத்தை முழுமையாக உள்வாங்கி இங்கே இருக்கிற அரசியலை முழுமையாக உள்வாங்கி அதில் வந்து பாடமே அவர் சிறையில் தான் கற்றுக்கிட்டார். சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சீமான் அவருடைய அடையாளம் என்ன? சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர். திராவிட கழகத்தில் பேசுவார், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் பேசுவார், விடுதலை சிறுத்தைகள் தமிழர்கள் கூட்டணி எப்படி சொல்லுவாங்களா அந்த கூட்டத்திலாம் போய் அவர் பேசுவார், தமிழ் பேசுவார். அதுக்கு முன்னாடி அவருடைய அடையாளம்? அதுக்கு முன்னாடி அவருடைய அடையாளம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமா துறையில். ஆனால் அவர் வெளியே சினிமா துறையில் யாருக்கும் வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சவர். அவர் இயக்குனர், தமிழ் சினிமாவில் இயக்குனர் யாருக்கு பெருசாக தெரியும்? பள்ளிக்கூடம்னு ஒரு படத்தில் கலெக்டராக நடிச்சிருப்பாரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. மாயாண்டி குடும்பம் சீமான் நடித்த படங்கள் எல்லாமே நல்ல கருத்துள்ள படமாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு நல்ல ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஆமாம். அப்போ அவருக்கு வந்து அடையாளம் சினிமா துறை என்பது முக்கிய அடையாளம் சீமான் என்பவருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற படத்தெல்லாம் யார் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் பார்க்க? எல்லாரும் வந்து இல்லை பார்த்தாங்க. பார்த்தவங்கலாம் வந்து வயசில் வந்து மூத்தவங்க. அந்த படத்தை பார்க்குறவங்களும் அவங்க தான். இந்த இளைய பிள்ளைகள்லாம் வந்து சீமான் அவர்களுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரைத்துறை அடையாளம் அவருக்கு பெரிய ப்ளஸ் கிடையாது, நிச்சயமாக இல்லை. அப்போ மற்றவங்களாம் எப்படி அவர் மேடையில் பேச கூப்பிட்டாங்க? சீமானு ஒரு சாதாரண மனுஷனை கூப்பிட்டாங்களா? ஒரு இயக்குனர், புரட்சி இயக்குனர் தம்பின்னு ஒரு படத்தை எடுத்தார். அதுக்கு முன்னாடி பிரபோஜி ஒரு படத்தை எடுத்தார். அது போல் தம்பி படம் வந்து டைலாக்லாம் ரொம்ப வீரமாக இருக்கும், ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். அது வந்து ஒரு நம்ம இவர் நடித்த படம், நல்ல பேர் மாதவன் நடித்த படம். அந்த படத்தில் வசனங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் முத்துக்குமாருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் வந்து சீமான் அவர்களுக்கு தம்பி படம். அதுக்கப்புறம் அவர் இயக்கிறதுக்கு போகலை, அப்படியே படிப்படியாக அந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துட்டார், அப்படியே வந்துட்டார். ஆனால் நான் அறியப்பட்டதெல்லாம் சீமான் என்பவர் இயக்குனர், நடிகர் தான். அப்படி தான் அந்த அடையாளம் தான் அவர் வர்றது. இப்போ அவருடைய அடையாளம் வந்து பெரிய பேச்சாளர், சமூக போராளி, தமிழ் தேசியம் கேட்டு போராடுற பிரபாகரன் தம்பின்ற அடையாளங்கள், பல்வேறு அடையாளங்கள் இப்போ வந்துருச்சு. ஆனால் பேசிக்காக தானே அது சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லும்போது இல்லை, நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி நாம் சீமானை பார்த்து போனது, நான் அவரோட திரைப்படங்களை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனராகவும் அவரை பார்த்தது இல்லை. எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் தான். நான் வந்து மாதவன் பேர் கஷ்டப்படும் போது நீங்கள் தான் மாதவன். நீங்கள் மாதவன் பேரு தெரியும். அவர் வந்து ஒரு தம்பி படத்தில் அவர் தான் இயக்குனர். ஆமாம், அவர் ஒரு பெரிய நடிகர். இயக்குனர்ல அவர் நடிச்சார்ல? ஆமாம், நடிச்சார். அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு நடிகர், எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச நடிகர். அதனால அவர் பேர் எல்லாருக்குமே தெரியும். பேர் எல்லாத்துக்கும் தெரியும். தம்பி படம்ன்றது சீமான் இயக்குன படம் தானே? இல்லை, நான் இது வரைக்கும் நான் தம்பி படத்தை நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நான் தம்பி படத்தை இதுக்கு முன்னாடி இதே நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவங்க அதை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், எங்கள் அண்ணனுடைய அடையாளம் இயக்குனர். அதுக்கப்புறம் இயக்குனர் சினிமாவில் ஒரு இயக்குனர். ஆனால் அரசியல் வரும்போது அவர் இயக்குனராகவோ நடிகராகவோ யாருமே நாங்கள் இப்போ அவர் பார்க்கல. நாங்கள் பார்த்தது அவரை வந்து ஒரு போராளியாக தான் நாங்கள் பார்த்தோம். 2009 இலங்கை படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லா கட்சியிலும், நாங்கள் அப்போ கட்சியில் அப்பாற்பட்டு நான் வெளியே இருந்தேன். அப்போ வந்து மக்களுக்காக யார் குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். அப்போ யாரும் பெருசாக தெரியல. அப்போ நான் எல்லா இதுலையும் போய் கலந்துப்பேன். விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணாலும் போய் கலந்துப்பேன், பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணாலும் போய் கலந்துப்பேன், கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணாலும் அவங்க போராட்டத்தில் நான் போய் கலந்துப்பேன். அப்போ எனக்கு இன்னும் யாருமே இல்லை. அதனால் யார் இருந்தாலும் நான் போய் அப்பப்போ அவங்க கூட போய் கலந்துப்பேன். ஆனால் சீமான் வந்ததுக்கு பிறகு தான் ஒருத்தர் வந்து திருநெல்லையில் வந்து பேசுகிறாரு. அவர் பேச்சை வந்து நான் தொலைக்காட்சியில் நான் பார்க்குறேன். இவ்வளோ ஒரு ஆவேசமாக பேசுகிறாரு, இவரை மாதிரி ஆள் தான் நமக்கு இப்போ இந்த அரசியலுக்கு தேவை அப்படின்னு நான் அதை பார்த்து தான் சீமான் அவருடைய கட்சிக்கு நான் போனேன்.
அப்போட அவர் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது இயக்கம்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிறகுதான் அதெல்லாம் வந்துட்டு நாம் தமிழர் இயக்கம் அவங்க தொடங்குறாங்க. அந்த இயக்கங்கிறதும் எனக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி அது மாறினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த கட்சிக்கு 2011 நான் நாம் தமிழர்ன்ற பேர் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆமாம், ஐயா ஆதித்யநாத் ஐயா கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி இருந்தது. அவர் 10 ஆண்டுகள் வந்து அந்த கட்சி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து திமுகவில் அமைச்சரவையில் போய் சேர்ந்துட்டு சபாநாயகர் ஆனார். அதனால் அவர் வந்து அந்த நாம் தமிழர் கட்சி அந்த காலகட்டத்தில் திராவிடம் வந்து பெரிய அளவில் வளர்ச்சியாக போயிட்டு இருந்தது. அதனால் தமிழ் தேசியம் அப்போ எடுப்படலை. அவர் பார்த்தாரு, நமக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இப்போ நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் போய் அதில் சேர்ந்துட்டார். அந்த நாம் தமிழர் கட்சியை தான் அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்து 2010 இயக்கமாக வந்து மறுபடியும் நாம் தமிழர் கட்சி உயிர் கொடுத்து தொடங்கினார். அப்படி இருந்த கட்சி இப்போ கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சு. ஆமாம். எந்த லெவலில் நீங்கள் வளர்ந்துருக்கு? அதிகாரத்துக்கு வரல, ஆனால் கட்சி வளர்ந்துருக்கா? கட்சி வளராமல் அதான் சொல்கிறோம். நாங்கள் 2016 ஒரு சதவீதம் வாக்கு தான் வாங்கினோம். 1% வாக்கு வாங்கின எந்த கட்சியும் ரெண்டாவது ஒரு தேர்தலில் இருந்ததான் இங்கே வரலாறு இல்லை, சரித்திரம் எதுவுமே இல்லை. அதன் பிறகு நாங்கள் 2019 4% வாக்குகள் வாங்கினோம் பாராளுமன்ற தேர்தலில். அப்போது நாங்கள் வந்து 4% வாங்கின கமலஹாசன்லாம் கூட அடுத்த தேர்தலில் போயிட்டார். ஆனால் நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து ஒரு இன உணர்வோடு மான உணர்வோடு வந்தவங்க. அது ஓட்டு சதவீதம் பார்க்கல. அது தோத்தாலும் ஜெயித்தாலும் நாம் இங்கே தான் இருப்போம். நாம் மறுபடியும் அது உயிர் கொடுப்போன்னு மறுபடியும் 2021 தேர்தலில் நாங்கள் போய் சந்தித்தோம். 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 7% வாங்கினோம். 7% வாங்கினோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.2% வந்து வாங்கினோம். நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி வந்து உயர்வாக போயிருக்கிறத தவிர அது வந்து குறைஞ்சதா இது வரைக்கும் எதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 1ல் ஆரம்பித்து நீங்கள் 8 வந்துருக்கீங்க. ஆனால் இந்த தேர்தலில் வந்து விஜய் பெரிய டஃப் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய பொய். இது திட்டமிட்டு வந்து இங்கே வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளும் பணம் உள்ள புள்ளிகளும் இதை வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்க்கிறாரு. இயற்கையை வந்து இவர் நேசிக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து இயற்கையாக வந்து நம்ம இயற்கையோடு போனோம். அதனால் வந்து நீர்வளம், நிலவளம், காடு வளம், கனிம வளம், மலை வளம், கடல் வளம் இதையெல்லாம் நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு போகிறாரு. இப்போது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இங்கே தான் திருடுறான். எங்கே திருடுறான்? நீரில் திருடுறான், நிலத்தில் திருடுறான், காடு வளங்களில் திருடுறான், கனிம வளங்களில் வந்து மிக அதிகமாக வந்து பல கோடிகளை வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த கனிம வளத்தை நோக்கி தான் வந்து என்னோடய பார்வையெல்லாம் இருக்குது. அதைத்தான் சீமான் வந்து கனிம வளங்கள் பறி போச்சுன்னா நாளைக்கு நம்ம இந்த மண்ணில் வாழ முடியாது, மழை இருக்காது, இதையெல்லாம் அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற போராட்டத்தில் வந்து அந்த மற்றவங்களாம் முழு மூச்சாக வந்து சீமானை வந்து எதிர்க்கிறான். இவர் வந்தாருன்னா நாம் வந்து இந்த கனிம வளங்கள்லாம் எடுக்க முடியாது, கோடி கோடியாக சம்பாதிக்க முடியாது. அதில் தான் வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் இன்றைக்கி விஜயன்றவருக்கு பணத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாம் கோடிக்கணக்கில் இன்றைக்கி செலவு பண்ணுறாங்களே. இப்போ நாங்கள் வந்து 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி நடத்துகிறோம். இன்றைக்கும் எங்கள் பாக்கெட்லேருந்து 10 ரூபா போட்டு தான் நான் இன்றைக்கும் கட்சி நடத்தின்னு இருக்கிறேன். எல்லாம் அதே மாதிரி தொகுதி மாநிலம் முழுக்க 234 தொகுதியிலும் இதுதான் நிலைமை. நாம் தமிழர் கட்சியில் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் போகிற இடத்துல இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ ஒரு வாரமாக வாகனம் பரப்புரைக்கு போகிறோம். எங்களுக்கு வழியில் பார்க்குறவங்களாம் எங்களுக்கு வந்து வேட்பாளர்கிட்ட 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க. அதை வந்து போகிறவங்களாம் குழந்தையோடு வர்றாங்க. அதாவது அவங்க சீமானுடைய கூட்டத்தில் பார்க்குறாங்க. அங்கே வந்து அண்ணன் சீமானுக்கு அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து உண்டியலில் சேர்த்து வச்ச பணம்லாம் கொடுக்குறாங்க, பொதுமக்களும் வந்து கொடுக்குறாங்க. அதே நிலைமை இன்றைக்கி எங்கள் தொகுதியில் இப்போ வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு வாரமாக நாங்கள் சந்திக்கிறோம். பொதுமக்கள் எங்களுக்கு இப்போ காசு கொடுக்குறாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஓட்டை போடுங்க, வாக்கு மட்டும் செலுத்துங்கன்றோம். இல்லைங்க, நீங்கள் வச்சுங்க, நீங்கள் வாகனம்லாம் போகிறீங்க, அதுக்கு பெட்ரோல் டீசல் போடணும் இல்லையா, அதுக்காவது நீங்கள் இதை வச்சிங்கன்னு எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எந்த கட்சியில் சாத்தியம்? எந்த கட்சியிலாவது வந்து
அந்த அரசியல் பரப்புரைக்கு போகிறவங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயும் இல்லை. எங்கேயும் புதுசாக கேள்விப்படுறோம். அதாவது வேட்பாளர் தான் காசு கொடுப்பாங்க, வேட்பாளருக்கு காசு கொடுக்குறாங்க. ஆமாம், வேட்பாளர் காசு கொடுத்தா விதிமீறல், வேட்பாளர் காசு கொடுத்தா விதிமீறல் இல்லையா? இல்லை. அவங்க வந்து எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, திரள் நிதி வாங்கி தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்க, திரள் நிதி வாங்க தான். அதை இப்போ நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், திரள் நிதியில் தான் எங்கள் கட்சியே நடக்குது. நாங்கள் இப்போ அதை தெளிவாக சொல்கிறோம், பொதுமக்கள் அதை பார்க்குறாங்கல்ல, திரள் நிதியில் தான் கட்சி நடக்குது அப்படின்னா எல்லாரும் காசு கொடுத்து தான் அவங்க கட்சியை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க, ஆமாம் இவங்க கிட்ட உண்மையிலே பணம் இல்லை, நாம் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தான் அந்த உதவியை வந்து நான் பொய் இந்த அது இந்த இங்கே வந்து உட்காந்து பொய் சொன்னேன்ல, அதை நான் சத்தியம் மட்டும் சொல்கிறேன். ஒரு வாரமாக எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு நாங்கள் போன பரப்புரையில் காசு வந்திருக்குது. சின்ன சின்ன தொகை தான், 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா அந்த தொகை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி ஆளு தான், யாரும் வசதி படைச்சவங்க கொடுக்கல. வசதி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் வந்து யாரும் கொடுக்கல, சாதாரண மக்கள் தான் வந்து கொடுக்குறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து அன்பு தம்பி விஜய் வரட்டும் ஆலோசனை சொல்லுவேன்னா, அதே மாதிரி 2 பேருக்கும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஆலோசனை கேட்டதாகவும் தகவல்லாம் பரவலாக வந்து போயிட்டு தான் இருந்தது. திடீர்னு கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சீமான் வந்து விஜயை. ஆமாம், சமீபத்தில் இப்போ 2-3 நாளாகவும் விஜயை வந்து உச்சத்துலேருந்து வந்துட்டேன், உச்சத்துலேருந்து எதுக்கு உன்னை யார் வர சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப அரசியல் வந்து ரொம்ப மற்ற ரகமாக மோசமாக போகுதுன்னு தான் இதை சொல்லலாம். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், ஏன் வந்தேன்னு கேட்டனால சொல்கிறீங்களா? ஏன் வந்தேன்னு கேட்டனால சொல்கிறீங்களா? இல்லை, இவர் சொல்கிறாரு, என்ன வலி தாங்கி வரேன், வலியெல்லாம் தாங்கிட்டு வலியை தாங்கி வரேன்னா நீ போய் ஒரு அயோடெக்ஸ் வாங்கி நீ உடம்புல புல்ல போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த வலியை நிவாரணத்தை எடுத்துக்கணும். நீ வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து நான் வலி தாங்கி வரேன், இவர் என்ன வலி தாங்கினாரு? யாராவது பொதுமக்களுக்கு போராட்டம் நடத்தினாரா? போராட்டம் நடத்தி ஏதாவது வழக்கு வாங்கினாரா? இல்லை வழக்கு வாங்கி ஏதாவது சிறைக்கு போனாரா? இல்லை எங்கள் பாட்டன் வாவு சிதம்பரம் மாதிரி சொத்தெல்லாம் இவர் இழந்துட்டாரா? இல்லை எங்கள் ஐயா காமராஜர் வந்து இந்த மண்ணில் இப்போ முதலமைச்சராக இருந்தார், அவர் சிறைக்கு போனார், 7-8 ஆண்டுகள் சிறையில் இருந்தார், இந்த மக்களுக்காக இருந்தார். அவர் வெளியே வந்து கூட அவர் எந்த மக்களுக்கிட்டையும் நான் வழி தாங்கி நிற்கிறேன், 8 வருஷம் உள்ள 7-8 வருஷம் உள்ள இருந்தார். என்றைக்குமே அவர் வந்து பொதுமக்கள் இருந்து நான் வந்து சிறையில் இருந்தால் வழி தாங்கி நிற்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. அதே மாதிரி அவர் முதலமைச்சராக ஆனது பிறகு கூட அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து பேசினதே இல்லை. அப்போ நீ வந்து வழி தாங்கி வரணும்னா எதுக்கு வழி தாங்கி வர? என்ன வழி உனக்கு? நீ என்ன தியாகம் பண்ணிட்ட? அப்போ தியாகியா நீ? என்ன தியாகம் பண்ண இந்த மக்களுக்கு? நீ 41 பேரை சாவடிச்ச கொலைகாரன் நீ. அது மட்டும் இப்போ தினமும் 2 பேர் 3 பேர் செத்து, இது கிட்டத்தட்ட 52 பேர் செத்து போயிடுறாங்க. 52 ஆகிப்போச்சு. ஆமாம், 52 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிடறான். இப்போ ஒரு நேற்று 2 நாள் கூட 10 பேர் பெண்கள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. அவர் தான் வர வேணான்றாரு, அப்புறம் ஏன் அவங்க போகிறாங்க? அதை கட்டுப்படுத்த முடியாத நீ என்னத்துக்கு தலைவனாக இருக்கிற? இல்லை, அவர் தான் பைக் பின்னாடி வராதிங்க ப்ளீஸ்ன்றாரு, கெஞ்சி கேட்க. அது பொய், அது பொய். அது சொன்னாங்கன்னா ஒரு காலத்தை கலைஞர் கருணாநிதி சொல்லுவார், யாரும் இந்த கூட்டத்தில் எனக்காக வந்து யாரும் தீக்கெல்லாம் குளிக்காதீங்க அப்படின்னு. யாரும் தீ குளிக்காதீங்கன்னு சொன்னால் 10 பேர் தீ குளிக்கணும்னு அர்த்தம் அவர் சொல்கிறது. அது தொண்டை என்ன பண்ணுவோம், அடுத்த 10 நாளே பார்த்தீங்கன்னா தீ குளிப்பானுங்க. அந்த மாதிரி இவர் வந்து யாரும் வராதீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வாங்க, மொத்த பேரும் கூட்டமாக கூடுங்க அப்படின்னு வந்து இவர் வந்து எல்லாருக்கும் மறைமுகமாக சொல்கிறார். அதனால் எல்லாரும் வரான். ஒரு தொகுதியிலேருந்து வரானா அங்கே வரோம் யாராவது அந்த இப்போ நாங்கள் போகிறோம் எங்கள் தொகுதியில் இருக்கிறோம் தான் அந்த தொகுதிக்கு வராங்க. இப்போ சீமான் மாதவரம் தொகுதிக்கு வராருன்னா அந்த மாதவரம் தொகுதியில் இருக்கிறது தான் வருவாங்க. ஆனால் இவருக்கு வர கூட்டம் மாதவரம் அந்த ஒரு தொகுதியிலேருந்து வர்றதா? கிட்டத்தட்ட 3-4 மாவட்டத்தில் மொத்த பேர் அங்கே வந்து நிற்பான். இது திட்டமிட்டு வர வைக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் பெரிய மாசு நான், பக்கா மாசு நான் அப்படின்னு இவர் காட்டுறதுக்கு. பக்கா மாஸ் அப்படின்றது வந்து உங்க சாட்டையோட அடைமொழி. ஆமா, அது இவர் சொல்றது தான் மாஸ் அப்படின்னு இவர் சொல்றது தான். அதை தான் நாம் அவர் பக்கா மாசுன்னு சொல்றாரு. அதை இவங்க திட்டமிட்டு அந்த கூட்டத்தை அங்கே வந்து உருவாக்கி, அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவரால் போய் எல்லா தொகுதியிலையும் பரப்புரை செய்ய முடியாது.
ஏன்னா இவருக்கு அந்த வலிமை இல்லை மக்கள்கிட்ட போய் தொடர்ந்து 3 நாள் பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு. ஆமாம், அதுதான் இது அதனுடைய சூழ்ச்சி தான் இந்த கூட்டத்தை வந்து வர வச்சு, இவங்களே வர வச்சு ஐயோ கூட்டம் கூடுது அதனால் நாளைக்கு விபரீதம் ஆகிடும், இவங்களே அதை வந்து ரத்து பண்ண வைக்கிறது. வச்சுட்டு இவர் போய் ஜாலியாக வந்து ஏசி காற்றுல வீட்டில் போய் உட்காந்து அப்படியே ஜாலியாக இருப்பார். அது என்ன ஜாலியாக இருப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவருடைய இது. வர ஜாலியாக இருப்பார், எனக்கு தெரியாது, சொல்லுங்க. அது மக்கள் எல்லா மக்களும் அது இது மகளிர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களே சொல்கிறாங்கல்ல, ஓப்பனில் வந்து சொல்கிறாங்கல்ல, எங்கள் தளபதி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மனைவி இல்லைன்னா என்ன, பொண்டாட்டியே நாங்களாம் பொண்டாட்டியே இருக்கிறோம். இதை மாதிரி ஒரு பொண்ணு சொல்லலை, இதை மாதிரி பல பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்லியிருக்கிறாங்க. சில பெண்கள் வந்து எங்கள் தளபதி எத்தனை பேர் ஒன்றாலும் வச்சுப்பாரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. அவர் ஒரு கூட்டத்தில் கூட அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு பெண்களுக்கு அட்வைஸே பண்ண மாட்டாரு. ஏன் அப்படி ஒரு நாள் கூட அவர் சொன்னதில்லை. அதையெல்லாம் அவர் எப்படியும் அதை வந்து காணொலிகள் பார்த்துருப்பாரு. ஒரு கூட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தில், ஏமா நீங்கள்லாம் எனக்கு சகோதரிகள் தான், நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்குலாம் திருமணம் முடிஞ்சு கணவன் இருப்பாங்க, தவறாக நினச்சிக்க போகிறாங்க, உங்களை திட்டுவாங்க அப்படின்னு ஏன் அட்வைஸ் பண்ண மாட்டாரு. அதுதான் அவருடைய செயல்பாடே என்னன்னா, அதை வந்து ரசிக்கிறார் அவர். அப்படி சொல்கிறதையெல்லாம் இவர் வந்து ரசிக்கிறார். போயிட்டு இதெல்லாம் வீடியோ போட்டு பார்ப்பார், எல்லாரும் தமிழ்நாடே பார்க்குது. அந்த படத்தை பேசுகிறத தமிழ்நாடு மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ இவர் பார்க்காம இருப்பார் என்ன? அந்த எல்லா வீடியோவும் இவருக்கு போதான் செய்யும். இவர் பார்ப்பார், இவர் பார்த்துட்டு அதை ரசிப்பார். நீங்கள் அவர் வேனில் வரும்போது பார்த்தீங்களா நீங்கள், திருச்சியில் அந்த 41 பேர் சத்தும்போது மக்கள் கூட்டம் நெரிச்சு வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் லைட் வச்சிருக்காரு, லைட்டை ஆஃப் பண்ணி சிரிக்கிறாரு. கூட்டம் வந்து நசுங்கி வர்றதை இவர் பார்த்து லைட் ஆஃப் பண்ண முன்னாடி வராங்க நோக்கி. ஆமாம், அவர் அந்த இடத்துல ஏறி நின்றுருந்தாலே பாதி கூட்டம் போயிருக்கும். அந்த விபத்து நடந்தே இருக்காது. ஆனால் இவர் அந்த கூட்டங்களை வந்து இவர் பக்கம் அந்த பார்வையை திருப்பணும், மக்கள் கூட்டம் நெருக்க வரணும், அதை வந்து வெளியே வந்து பேசணும், விஜயை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் நெருக்கடிச்சு வர்றாங்க அப்படின்னு. அதை வந்து இவர் வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இவர் அந்த லைட்டை போட்டு அணைக்கும் போது இவரோட முக பாவனை. நான் ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு வழக்கை பலவிதமாக நான் பார்த்தவன். இப்போ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது என்ன மாதிரியான சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தவறான செயலாக பார்க்கப்படும்? அந்த லைட் ஆஃப் பண்ணி பண்ணுறது, மக்கள் ஓடி வர்றது. ஆமாம், அது வந்து சட்டப்படி தப்பா ரைட்டா? சட்டப்படி அது தவறான விஷயம், செய்தி. அதாவது ஒரு தலைவர் நீங்கள் வந்து ஒரு மக்களை சந்திக்க வரீங்கன்னா, எந்த இடத்துல வரீங்களோ ஒன்று அந்த இடத்துல வந்து நின்று அங்கேருந்து நின்று பேசுங்க, அது சரி. இல்லை மேடை போட்டிங்களா, மேடைக்கு வந்துடுங்க, மேடையில் நின்று பேசுங்க, மக்களை வந்து அப்போ சரியாக வந்து நிற்பாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடப்பாங்க. ஆனால் நீ வர்றது வந்து ரோட் ஷோ காமிக்கிற ரோட் ஷோவில் வந்து நீ வரும்போது அங்கே காவல்துறை வந்து சொல்கிறாங்க, காவல்துறை இல்லை இந்த பஸ் உள்ளே கொண்டு போகாதீங்க, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, விபரீதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதை சொல்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் மக்கள் தான், நீங்கள் வந்து எங்களை வந்து தடை போடுறீங்க, நீங்கள் இது வந்து சரியில்லை அப்படின்னு போலீஸை மிரட்டுறாங்க. போலீஸை மிரட்டி தான் அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து தான் இந்த மக்களுக்கு நடுவில் அது வந்து பஸ் மாதிரி தெரியல. இப்போ நம்ம பார்வைக்கு பார்த்தா அது பஸ் மாதிரி தெரியல, யமனுடைய வாகனமாக இருந்தால் அது தெரியுது. எப்படி சொல்லிட்டீங்க? அந்த வாகனத்தை பாருங்களேன், அது அந்த பொசிஷனை, அந்த முகபா இதெல்லாம் பார்த்தா ஓஹோ பல பேரை கொடத்துக்காக வர வாகனம் மாதிரி. இது யமன் வாகனம், யமன் வந்து வாகனத்தில் வருவான், எருமையில் வருவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த எருமையில் வர மாதிரி தான் விஜயை பார்த்தா தெரியுது. எருமை மாடு மேலே நின்று கைத்தை சுற்றி வர மாதிரி தான் தெரியுது. அது எவ்வளோ காஸ்ட்லியான பஸ்ஸு, 4-5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, நீ சாதாரணமாக யமனின் வாகனம்ட்டீங்க. அது அவருக்கு வந்து வசதியான வாகனம், அதில் எல்லா வசதியும் இருக்குது. அவர் இப்போ படுக்கை அறைகளோடு இருக்குது, குளிர்சாதன வசதிகளோடு இருக்குது, ஏன்னா சினிமா துறையில் தேவையான வசதிகள் அதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கிறாரு. அது அவருக்கு வசதியானதெல்லாம் அவருக்கு இருக்குது. அதில் மக்களுக்கு வசதியானது என்ன இருக்குது? மக்களுக்கு வசதியானது ஒன்றும் இல்லையா அதில். இவருக்கு வசதியானதெல்லாம் இருக்குது. 2 பெட்ரூமும் இருக்குது. அதில் அவர் பெட்ரூமு, ஒரு பஸ்ஸில் வர ஒரு பெட்ரூமு எதுக்கு யூஸ் பண்ணுவார் என்னன்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வந்து இப்போ டெல்லிக்கு தெரியும். எல்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் தெரியாதுன்றீங்க. நாம் பார்க்காம சொல்ல முடியாதுல்ல. ஆனால் டெல்லியிலேருந்து வந்து செய்தியை போய் வச்சு நாம் சொல்கிறோம். நாம் வந்து அந்த உள்ள என்னென்ன நடந்துருக்குது அப்படின்றதெல்லாம் சிபிஐ வசம் இன்னைக்கு வீடியோ பக்கா
இதோட நான் நீங்கள் வழக்கறிஞர்னால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ வரைக்கும் விஜய் வந்து பேசுகிற இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, கரூர் சம்பவத்தில் என் மேலே பலியை போட்டீங்க, என் மேலே பலி போட்டீங்கன்றாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒருத்தரை பார்க்க வந்த கூட்டத்தில் நசுங்கி இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த அந்த விஐபி காரணம் ஆவாரா, இல்லை அவருக்கு அது சம்மந்தமே இல்லையா? சட்டத்தில் என்ன சொல்லுது? நிச்சயமா அங்க வந்த விஐபி காரணமாவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்போ இந்த தமிழக அரசு அவரை வந்து குற்றவாளியாகவே காமிக்கல, அப்போ அவரை வந்து அவங்க அப்படியே விட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் தமிழக அரசு தன் மீது பழியை போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு திமுகவில் இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு எங்களை பொறுத்தவரை 100%. இவங்க சொன்னது எல்லாமே பொய். விஜய் தரப்பில் சொன்னது எல்லாமே வந்து உள்ளே வந்தாங்க, குத்துனாங்க, கத்தி எடுத்து வச்சு மாவட்ட செயலர் கொண்டாடிலாம் சொன்னாங்க. ஆமாம், இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸு, ஒரு எவிடன்ஸ் கூட இதுவரையும் வந்து இவங்க தரப்புல வந்து கொடுக்கப்படல. நிச்சயமாக அது எல்லாமே இந்த கூட்ட நெரிசல் இவர் வந்ததால், அந்த கூட்ட நெரிசல் நெருங்கி வந்ததால், மேலே உட்காந்தவங்கலாம் கீழே விழுந்ததால் அதில் ஏற்பட்ட நினச்சிங்கன்னா ஒரு குழந்தை கண்ணுலாம் வெளியே வந்து குடல்லாம் வெளியே வந்து போச்சு. அப்படியெல்லாம் வந்து அந்த இறந்தவங்க யாருமே அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லையே. என் குழந்தை போனால் போதுன்றாங்க, என் புள்ள போனால் போயிட்டு போகிறான், நான் விஜயை பார்த்துட்டேன்றாங்க. அதெல்லாம் எந்த மாதிரி மனநிலையில் வருது? அதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து வறுமை ஒன்று வரும். அங்கே வந்தவங்கெல்லாம் யாரும் வந்து வசதியான பெத்த பிள்ளைய விட அங்கே பணம் காசு பெருசாக அதுதான் அவங்களுக்கு வந்து பெத்த பிள்ளைய பற்றி தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு பிள்ளைய பெத்துக்கிறது ஒரு தாய் எவ்வளவு வந்து 100 கடவுளுக்கு சமன்வாங்க. ஆமாம், அந்த அம்மா சொல்லுது, நான் விசையை பார்த்துட்டேன், என் பிள்ளை போனால் போயிட்டு போறானது. ஆமாம், அதெல்லாம் வந்து மனித பிறவியாக 20 லட்சம் ரூபா வந்து அவ்வளோ பெருசாங்க பெத்த பிள்ளைய விட. அது வந்து அவங்களா சொல்கிறாங்களா, பின்னாடி இருந்து சொல்ல வச்சாங்களா அப்படின்றத நம்ம போய் பின்னாடி பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து அது அவங்களா சொல்கிறதுக்கான இல்லை, இது இல்லை. இவங்க கொடுத்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே பின்னாடி கூட வேறு ஏதாவது தொகையை கூட கொடுத்து இதை வந்து சொல்ல வச்சுருக்கலாம். அதனால் அவங்க வந்து அதை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் சமீபத்தில் விஜய் கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் சாட்டை விடாமல் அடிக்கிறதுக்கும் பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய பாதிப்பு. அந்த பயத்தினால தான் இவங்க 2 பேருமே கடுமையான சொற்களில் விஜயை பிரச்சாரத்தில் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுத்த பொய். அவர்கிட்ட எந்த அரசியலுமே இல்லையே, அப்புறம் அவருக்கு போய் அந்த அரசியல் ரீதியாக இருக்கிறது என்ன இருக்குது? இதுவரையும் அவர் மக்களுக்காக இந்த அரசியல் ரீதியாக பேசின கருத்து என்ன இருக்குது அதை சொல்லுங்க. விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன்றாரு. ஒரு சர்வீஸ் வருஷமா அது ஐயா சிவகுமார் அவங்க பையன் மகன் சூர்யாலாம் பண்ணாதது தான். இன்னைக்கு கூட ஒரு கல்வி அறக்கட்டளை வச்சு வருஷம் அவங்க படிக்க வைக்கிறாங்க, பல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க கலெக்டர் படிப்பு வரையும் போகிறாங்க, பெரிய அளவு வராங்க. அதே மாதிரி நிறைய நடிகர் சின்ன ஒரு தொலைக்காட்சியில் வராரு, அந்த ஒல்லிய ஒரு தம்பி வருவார், பாலா. அவரு எவ்வளோ உதவி பண்ணுறாரு. அவரு பண்ண உதவியெல்லாம் கூட இவர் எனக்கு தெரிஞ்சு யாரும் இவர் பண்ண மாதிரி இல்லை. ஒரே ஒரு தடவை அந்த +2 மாணவர்களுக்கு ஏதோ வர வச்சு கொடுத்தாரு. அது அரசியல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அரசியல் வரப்போகிற நாளைக்கு அந்த அரசியல் வரப்போறன்ற காரணத்துக்காக அதை வந்து அவர் செஞ்சாரே தவிர அவர் வந்து பொதுமக்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்தோடு அதை செஞ்சதெல்லாம் அது கிடையாது. இலங்கை தமிழருக்காக ராமேஸ்வரத்தில் வந்து விஜய் மக்கள் இருக்கும்போது உண்ணாவிரதம்லாம் இருந்தார். ஆமாம், உண்ணாவிரதம் இருந்தார். அதே போல் சென்னையில் நடந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக ஒரு 500 ரூபா டொனேஷன்லாம் போட்டிருக்காரு. ஆமாம், அவர் அவ்வளோ பெரிய மனசு அவருக்கு. அவர் பாருங்க, அவர் அவ்வளோ பெரிய இலகிய மனசு அவருக்கு. எல்லாரும் சாதாரண நடிகர் நம்ம அம்மா பாட்டி மனோரமா கூட 1.5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. மன்சூர் அலிகான் 25,000 ரூபா கொடுத்தாங்க. ஆமாம், இணை நடிகர் துணை நடிகர்லாம் கூட ஒரு பெரிய தொகையை வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன உணர்வு மான உணர்வு எல்லாமே அவங்க இருக்குது அவங்களுக்கு. இந்த விஜய்க்கு இன உணர்வும் கிடையாது, மான உணர்வும் கிடையாது, எந்த உணர்வும் இல்லாத ஒரு ஜடம் வருது யாருன்னா இந்த மண்ணில் வந்து அது விஜய் தான். இது இப்போ பண்ணுறதெல்லாம் போலியான ஒரு நாடகம். இவர் பண்ணுறது நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், எந்த மக்களுக்கு நீ என்ன பண்ண, நீ வந்திருக்கிறேன் ஒன்று சொல்லு, ஏதாவது செஞ்சேன்னு சொல்லி ஏதாவது சொல்லு. இப்போட இவர் வந்ததுக்கப்புறம் பல போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது. எந்த ஒரு போராட்டத்துக்காவது இவர் அவங்கள நேரில் போய் இவர் சந்தித்து அந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்துருக்கிறாரா? இல்லை, இவர் சிவானந்தா சாலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு போராட்டம் பண்ணார். ஆமாம், இன்னொரு போராட்டம் பண்ணார். ஆமாம்,
ஒரு 3 நாள் பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு, 2 மாநாடு பண்ணியிருக்காரு. ஆமா. அவரும் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு தானே இருக்காரு. ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்லவே முடியாது. வருவார், அந்த 4 மணி நேரம் அவங்க செலவு பண்ணுற தொகையை வச்சு பார்த்தா அவங்களுக்கு அவர் சொன்னதில் பேசுனது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் அவர் பேசுனது. அதில் பேசின கருத்துக்கள், அது எதுக்காக வந்தார், அவர் எந்த போராட்டத்துக்காக வந்தார், அதனுடைய கருத்தை என்னன்னு தெரியாமல் பேசிட்டு போனார். அப்போ விஜய் வந்து இப்போ இந்த 233 தொகுதி போட்டியிடாமையே ஒரு தொகுதி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தொகுதியை தோத்துட்டாரு, காலி ஆயிட்டாரு. ஆமாம், எடப்பாடி தொகுதியில். அந்த வேட்பாளர் இன்னும் கூட தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேட்பாளரும் மாற்று வேட்பாளரும் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. தாவைக்கால இன்னும் கிடைக்கல. அவரு செட்டில் ஆயிட்டாரு அவரு. அப்போ இப்படி ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு 234 தொகுதியிலையும் நான் நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவேன் நேற்று கூட அதான் சொல்கிறேன். அந்த வேட்பாளர் மட்டும் இல்லைங்க ஐயா, இன்னொரு வேட்பாளர் இவர் வேட்பாளராக கொடுக்கறதுக்கு முன்னாடி கஞ்சா வழக்கில் சிறைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. கஞ்சா வழக்கில் வேலூர் வேட்பாளர் நினைக்கிறேன். ஆமாம், சிறைக்கு போயிட்டு வரவருக்கு வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. இன்னொரு 6 நாளைக்கு முன்னாடி தான் பெயிலில் வந்தார். வந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. சீட்டு உடனே அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வாணியம்பாடியா காட்பாடியில் ஒரு தொகுதி வேட்பாளர் வந்து ஜிஎஸ்டியில் முறைகேடு பண்ணியிருக்காரு 300 கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு இருக்கு. ஆமாம், இவர் 150 கோடி வந்து அரசாங்கத்தை ஏமாத்தணும் தானே. 15 கோடி ஏமாற்றி 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ மேல்முறையீடு போயிருக்காரு நேற்று தான். ஆமாம், அது எங்கே போனாலும் அது நிற்காது. அது சரி, ஊழலை ஒழிப்புன்றாரு. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி ஒழிக்க முடியுமா இவரால்? ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னால் நீயே ஊழலுக்கு முன்னோடியாக இருக்கிற, அப்புறம் எப்படி நீ வைக்க முடியாது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுக 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து திமுகவே 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மேலே, தமிழ்நாட்டு மக்கள் மேலே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம்னு சொல்கிறாரு. அப்போ அவர் 2000 ரூபா கொடுத்தாருன்னா அப்போ 20 லட்சம் கோடி கடனாக வர்றதுக்கான வாய்ப்பு தயாராக. ஒரு 10,000 ரூபா தரன் இருக்காரு, ஃப்ரிட்ஜு தரன் இருக்காரு. அதான் இதையெல்லாம் கணக்கு போட எத்தனை லட்சம் கோடி கடன் ஆகும்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் தாண்டி இவர் நான் 2500 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த மாதிரி அரசியல்? தாலிக்கு தங்கம் கொடுப்பேன் இருக்காரு, பிறகுற குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீருன்னு இருக்காரு. அப்போ அதுலேயும் கோல்டு இருக்கும். இதெல்லாம் நேற்று தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். உங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய ஸ்பீச். அவர் வந்து இந்த ஒரு கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு. ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் டன் தங்கம் தேவைப்படுது, இவர் எப்படி கொடுப்பாருன்னு கேட்குறாரு. அது இவர் சொல்றதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து 2.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். அந்த 2.5 லட்சம் கோடி பட்ஜெட்ல இவர் 2 லட்சம் கோடி வந்து இவருக்கு கொடுக்குறதே போயிடுது. அப்போ ஒரு 50 லட்சம் கோடியில வந்து இவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நடத்தணும். இது எந்த வகையில சாத்தியம்? இது அப்போன்னா நீ கொடுக்கறது எல்லாத்துக்கும் வந்து நீ கடனை வாங்கி தான் ஆகணும். கடனை வாங்கியா இல்லை இந்த நாட்டில் இருக்கிற பரிபான உரிமைகள் எல்லாம் அதையெல்லாம் மீட்டெடுப்பியா? இல்லை இவர் சம்பாரிச்சு வர வச்சிருக்காருல 1000 கணக்கில் கோடி, அதுல இருந்து கொஞ்சம் 10 எடுத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் சம்பாதிச்சு வச்சிருந்தாருன்னா அது இங்க ஒரு மாசம் பட்ஜெட்டுக்கே வராத. இவரோட பண்ணையூர் பங்களாவை வித்து கொடுப்பாரா? அந்த மாதிரி நிறைய பங்களா. அதே மாதிரி ஈசிஆர்ல ஒரு பங்களா வச்சிரு, அதை எதனா வித்து கொடுப்பாரா? அவர் மனைவிக்கே கொடுக்கலங்க ஐயா. அவரு கட்டின மனைவி 25 வருஷமா வாழ்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர்லயோ அவங்க பிள்ளைங்க 2 பிள்ளைய பெற்றிருக்கிறாரு. 2 பிள்ளைங்க பேர்லயும் இதுவரையும் எந்த சொத்தும் அவர் எழுதி வைக்கல. எந்த சொத்தையும் எழுதி வைக்காம இப்போ அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டதால அங்கே ஏதாவது சொத்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு இருக்கிற சொத்தை கிட்டத்தட்ட 1000 கோடி 1500 கோடி சொத்தை வந்து அவர் கூட போயின்னு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த அம்மா மேலே வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற டிரைவர் பையன் பேரில் ஒரு பிஸ்னஸ் இருக்கு. பல்வேறு தகவல் வந்திருக்கு இப்போ தான் வெளியில் ஒன்று. அப்போ இவர் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுவார்னா ஒரு கட்டின மனைவியை காப்பாற்ற முடியல, பெத்த பிள்ளைங்களையும் காப்பாற்ற முடியல, அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்களையும் காப்பாற்ற முடியல, இவங்களெல்லாம் காப்பாற்றாம தெரிசாவை போய் காப்பாற்றின்னு இருக்கிறிய. அப்போ நீ எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும்? இந்த நாட்டை நீ எந்த வகையில் நீ காப்பாற்ற? இதே மாதிரி குற்றச்சாட்டு நம்ம சீமான் அவர்கள் மேலே வந்துச்சுல்ல, விஜயலட்சுமி கடுமையான குற்றச்சாட்டு வச்சாங்களே. அது வந்து இந்த குடும்ப விஷயத்துக்கும் அது திரைத்துறையில் அது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. நான் அது ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கிறேன். இல்லை இவரே கடைசியில் ஒத்துக்கிட்டார்ல, நான் தப்பு தான் பண்ணேன், என் மனைவியே திட்டினாங்க, போய் உனக்கு இந்த பொண்ணு தான் கிடச்சிச்சான்னு சொல்லி அப்படின்னு. அதாவது பேட்டிலேயே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இல்லை, அவர் வந்து
அப்போ வந்து அவரு திருமணம் ஆகாமல் இருந்தார். அப்போ அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் காதல் திருமணம் பண்ணுறதுக்கு இருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் இவங்க நடவடிக்கை வேறு மாதிரி போயிடுச்சு. இவங்களுடைய நட்பு வேறு வேறு இடத்துல, கேரளாவில் ஒருத்தரோட தொடர்பு, கர்நாடகாவில் ஒருத்தரோட தொடர்பு, இவங்களோடலாம் ஒரு தொடர்பு இருக்குது. வந்து செய்தி வந்த உடனே இல்லை இது வந்து நமக்கு உதவாது, நம்ம பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு இது சரி வராது, அதனால் இது இன்னையோட முழுக்கு போடணும்னு அப்போ வந்து அவர் வந்து அதோட தொடர்பு இல்லாமல் துண்டிச்சு விட்டார். அவ்வளோதான். மற்றபடி அவங்கள போய் ஏமாற்றணும், அவங்கள பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவும் இல்லை. அதை வந்து இந்த திமுக வந்து அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த அம்மா வந்து விஜய் சொல்ற மாதிரியே சொல்றீங்களா, திமுக தான் காரணம் அதுக்கு? ஆமாம், அது கண்டிப்பாக. அது முத விஜயலட்சுமி வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கும் போது அம்மையார் ஆட்சி, உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, முதல்ல இந்த குற்றச்சாட்டு வந்து விஜயலட்சுமி அவர்கள் சொல்லும் போது அம்மையாருடைய ஆட்சி. ஆமாம். அப்போ வந்து எப்படி திமுக உள்ள வரும்? அப்போ வந்துட்டு அந்த அம்மா வந்து காவல்துறையை வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த அம்மா குற்றச்சாட்டுலாம் சொல்லுது. அந்த குற்றச்சாட்டு சொல்கிற சமயத்தில் அந்த தேதியெல்லாம் வந்து சீமான் எங்கே இருந்தார், எப்போ எந்த சமயத்தில் இவங்களா கூட இருந்தார், இதையெல்லாம் போய் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு ஒரு போலீஸ் டீமே போட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அப்போ அவங்க போலீஸ் அந்த வந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த அம்மா சொல்கிற தேதியிலையோ இந்த அம்மா சொல்கிற இடத்துலையோ ஒரு நாள் கூட சீமான் அந்த இடத்துல அந்த தேதியில் இல்லை. அவர் வந்து முழு மூச்சாக வந்து இலங்கை பிரச்சனையில் போராட்ட ரீதியாக போயிட்டு இருக்கிறாரு, அவர் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வந்து அந்த மாதிரி சொல்கிறதுல எந்த விதமான ஆதாரமும் சொல்கிற ஆதாரமும் இல்லைன்னு இந்த எத்தனை போலீஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் கொடுத்து அந்த அம்மா வாங்கி வச்சுக்கின்னு இனிமேல் இந்த பொண்ணு ஏதாவது பேசினா இங்கேருந்து துரத்தி அடிங்கன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ அது வந்து உண்மை இல்லைன்னு அந்த அம்மா இருக்கும்போது அது நிரூபணம் ஆகிப்போச்சு. அவங்க சொன்னது எல்லாமே போய் இட்டு கட்டி சொந்தமாக சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீமான் அவர்கள் பேசுகிற கருத்துக்களை பேச்சுக்களை மக்கள்கிட்ட போய் மக்கள் செல்வாக்கு உயர்றதை இவங்களால் தாங்க முடியாமல் இவங்களுக்கு எதிர்க்க முடியல. அவர் கேட்குற கேள்விக்கு இந்த திமுகவால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. ஒரே ஒரு பதில் கூட இவங்களால் திருப்பி வந்து சொல்ல முடியல. இவங்க எடுத்த ஒரு ஆயுதம் நேராக போய் பெங்களூரில் இருக்கிற அந்த அம்மாவை கூட்டினுவாங்க, அந்த அம்மாவை வச்சு தான் நம்ம இனிமேல் சீமானுக்கு அரசியல் பண்ணணும் அப்படின்னு இவங்க கையில் எடுத்த ஆயுதம் அது. அதுக்கு அது ஆதாரத்தோட நிரூபணம். அப்படி நீங்கள் திமுக தான் கையில் எடுத்திருந்ததுன்னா அந்த கேஸில் எஃப்ஐஆர் போட்டு சீமானை ரிமாண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, பண்ணவே இல்லையே. அது வந்து உளுத்து போன ஒரு வழக்கு. அது 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அம்மையார் காலத்தில் கொடுத்த வழக்கை தான் திரும்பி தூசி தட்டி நுங்கம்பாக்கம் இது சாலிகிராம ஸ்டேஷனில் எடுத்தாங்க. ஆமாம். எடுத்து இவர் வந்து அப்போ ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ இருந்தார். எஃப்ஐஆர் போட்டு ஸ்பெஷல் டீம் போகிறாங்கன்னு ஊடகத்தெல்லாம் ஒரு தனியாக ஒரு கருத்து பரவணுன்னே அங்கேருந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் எங்கள் அண்ணன் முதல்வர் மு.க. ஸ்டாலின், என் தம்பி என் அண்ணன் மையன் உதயநிதி ஸ்டாலின், நாங்களாம் பங்காளிங்க, எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை போட்டுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம், இந்த அண்ணன் தம்பி சண்டைடான்னு சொன்னார். இந்த போலீஸ் டீம் வருதுன்னொன்னே அங்கே ஒரு பேட்டி. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் டீம் வரல, மேட்ரு சால்வ் ஆயிடுச்சு, விஜயலட்சுமிக்கு நியாயம் கிடைக்கல, விஜயலட்சுமி வந்து திமுக அரசையும் சேர்த்து திட்டிட்டு தான் போயிடுச்சு. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை இல்லை, அது அப்படி இல்லை. அது அப்படின்னா நீங்கள் அந்த காவல்துறை அவரை வந்து வர வச்சாங்க. நாங்கள் ஊடகத்தில் தான் சொன்னாங்களே தவிர காவல்துறை போச்சுன்னு அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே வரல. ஊடகத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு காவல்துறை அழைப்பானை கொடுத்து அவரை வந்து வர வச்சுட்டாங்களே. இந்த அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவர் இன்னொரு இது வரலன்னு ஸ்பெஷல் டீம் சீமானை தேடி செல்கிறது அப்படின்னு டிவில எல்லாம் போச்சு ஒரு டாலுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ விஜய்க்கு வந்த பிரச்சனை வேற மாதிரினா இவருக்கு வந்த பிரச்சனை வேற மாதிரி. அதே நேரத்தில் சீமான் வந்து அடிக்கடி கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இதை வந்து அடிக்கடி சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம், குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அவர் முழுமையாக எதிர்க்கிறாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா காமராஜர் எப்படி இருந்தார், கட்சியில் யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமாம், அதில் சொல்றாரு. அதில் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பார்க்குறாரு. நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், உங்கள் மக வந்து மாதவரம் தொகுதி வேட்பாளர், இது குடும்ப அரசியலா என்ன அரசியல்? இல்லை, அங்கே யாரும் வந்து நாங்கள் நிற்கிறோன்னு யாரும் முன்னுக்கு வரல. யாருமே வந்து இதுதான் உண்மை. நானே உங்கள் மகள்னும் போது அது குடும்ப அரசியல் தானே. சரி, காரைக்குடியில் சீமான் போட்டிடுறாரு, சீமானுக்கு மாற்று வேட்பாளர் யாரு போட்டிருக்கா? அவர் மனைவி போட்டிருக்கா. அப்போ அவங்க யாரு? அவங்க மனைவி. குடும்பம் தானே.
குடும்பம் தான். அப்ப நீங்க மட்டும் குடும்பமா மாற்று வேட்பாளர் அது ஏன் கொடுக்குறீங்க, நீங்க குடும்பம் உங்க கட்சி நிர்வாகிகளும் குடும்பத்தை கூட்டு வராங்க, ஆனா மத்தவங்கள மட்டும் குடும்ப அரசியல் எப்படி நீங்க எதிர்க்கிறீங்க? எப்படி அது குடும்பம் பாக்குறீங்க? 117 ஆண்கள் கொடுத்திருக்கிறாரு, 117 பெண்கள் சார் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு இவங்க 118வது ஒரு பெண் இருக்கட்டுமே அப்படின்னு அந்த இதுல தான் சார் மத்தவங்களும் யார் யாருக்கோ கொடுக்குறாங்க, நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இருக்கட்டும்ன்றாங்க. அதை எதிர்க்கும் போது இதுவும் எதிர்க்க தானே வேணும். இதுவும் குடும்பம் தானே சார்? இல்ல சார், நான் என்ன சார் சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன், மாதாவரம் தொகுதியில் நிக்கிறது உங்க பொண்ணு தானே, என்னுடைய நீங்க மகள் ஒருங்கிணைப்பாளர் தானே ஆமா. அந்த கட்சியில. அப்போ உங்க குடும்பத்துல இருந்து தானே அந்த பொண்ணு வந்திருக்கு, உங்க நிக்கிறாங்க. மகள் தானே, அது வாரிசு தானே. கண்டிப்பா நீங்க இப்போ சொல்றீங்க. ஏழுமலை அவர்களின் வாரிசு தான் கிருத்திகா ஏழுமலை வேட்பாளர். ஆமா, இப்போ நான் சப்போஸ் இப்ப சீமான் அவருடைய மனு தள்ளுபடி ஆயிருச்சு, இப்ப உயர்த்திட்டாங்க, அவர் நிக்கிறாரு. ஒருவேளை தள்ளுபடி ஆகியிருந்தால் ஆமா இன்னைக்கு அவர் கையல்வெளி தானே வேட்பாளர், அவர்கள் தானே. 118வது ஒரு பெண் வேட்பாளர், 50% மேல நாங்க பெண் வேட்பாளருக்கு கொடுக்குறோம். அதை வந்து வேற பெண்ணே இல்லையா காரைக்குடியில? வேற பெண்ணே இல்லையா காரைக்குடியில? வேற யாராவது அவங்க வந்தாங்கன்னா அது கொடுக்க போறாங்க சார். 117 தொகுதிக்கு வரக்கூடிய பெண்கள் இருக்கும்போது அந்த ஒரு தொகுதிக்கு வேற பெண்கள் வர மாட்டாங்களா? நீங்க திட்டமிட்டு நான் சொல்றது இல்ல. இதை இப்ப நீங்க என் வீட்டுல சொல்றீங்க, எங்க வீட்டுல என் தொகுதியில யாரும் போய் அண்ணன் சீமானு கிட்ட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரும் மனுவும் கொடுக்கல. நானும் அவரு சொல்லல, நானே என் தொகுதி முழுக்க எல்லாரும். யாரும் தொகுதியில மனு கொடுக்கலன்னா குடும்பத்துல இருந்து யாரும் நிக்க வச்சுக்கலாம். இல்ல அப்ப வேற என்ன பண்ண அப்ப நம்ம ஏன் குடும்ப அரசியல் எதிர்க்கிறோம்? சரி, அப்ப நம்ம என்ன பண்ண, தொகுதியில் நிக்காம விட்டுலாமா? நான் இங்க இந்த கொஸ்டின் ஏன் வருது அப்படின்னா, சீமான் அவர்கள் குடும்ப அரசியலை எதிர்க்காம இருந்தா கொஸ்டின் வராது. திமுகவை குடும்ப அரசியலும் மற்ற கட்சியை குடும்ப அரசியலும் எதிர்க்கும் பொழுது அப்ப இங்க ஒரு குடும்ப அரசியல் இருக்கும்போது அது கேள்வியா தானே வருது. இப்ப திமுகவை குடும்ப அரசியல் எதிர்க்கிற அதே சீமான் அவர்கள் ராமதாஸையோ அன்புமணி ராமதாஸையோ சொல்றது இல்ல. இப்போ அங்க யாராவது முன் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க போறாரு, யாரும் வரல. நான் சொல்றது உங்களுக்கு இப்ப அதேதான். இப்ப திமுகல திருவள்ளிக்கணி தொகுதியில உதயநிதி நிக்கிறாரு, அங்க யாரும் முன் வரல, அதனால ஒரு மயனுக்கு கொடுக்குறாரு. இல்ல, அங்க வந்து அது திட்டமிட்டு யாரும் கொடுக்காத மாதிரி தடுக்கப்படுது. இது இங்கேயும் அதே மாதிரி அப்படி இல்ல. இப்ப காரைக்குடியிலும் அதே மாதிரி இருக்கனால சீமானுக்கு மாற்று கையல்வெளி சீமான் தான் கொடுக்குறாங்க, யாரும் மனு கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்கலாம். தலைவர் பொண்டாட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அவர் சீமான் அவர் இதே எதன் அடிப்படையில சொல்றீங்க? அப்ப திமுகல எதன் அடிப்படையில திட்டமிட்டு தடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க? திமுகல எக்கச்சக்கமான போட்டி இருக்குதுங்க ஐயா. கரெக்ட் தான். வளர்ந்த கட்சி, ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற அவங்க யார் வேணாலும் சொல்லட்டுமே, யார் வேணாலும் நிக்கலாம், மனு கொடுன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, அங்க 100 பேர் வந்து நிப்பான். அங்க 100 பேர் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, அதனால எல்லாரும் வந்து நிப்பாங்க. இப்ப எங்க கிட்ட எப்படின்னா, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சீமான் மேல காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. சீமான் சிறந்த பேச்சாளர், சிறந்த போராளி, கடுமையா உழைக்கக்கூடியவர், அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இயக்குநராகவும் வெற்றி பெற்றவர், நடிகராகவும் வெற்றி பெற்றவர், ஒரு தொகுப்பாளராகவும் வெற்றி பெற்றவர், இதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மனதில் பட்டதை பளிச்சுன்னு பேசக்கூடியவர். சில நேரங்களில் சித்தாந்தத்தை மாற்றுவார், சில நேரங்களில் இது இவ்வளோ நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியல, இப்போ அறிந்தேன்னு மாற்றிக்கிட்டேன், பெரியாரை தாத்தானுவார், அப்புறம் இப்போ அவர் வந்து பெரியார் ஒரு மண் இல்லைன்னுவார். அதெல்லாம் அவருடைய சித்தாந்தம், அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாப்பட்டதாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் எல்லா கட்சியுமே சில ஸ்ட்ராட்டஜியை மாற்றி மாற்றி வந்திருக்கிறாங்க. அதில் நம்ம அதை எடுத்துக்கலாம். குடும்ப அரசியல்னு வரும்போது ராமதாஸ் அவர்களுடைய கூட நெருக்கமாக இருக்கிறவர் அவர் பையனை என்றைக்குமே சொன்னதில்லை. அப்போ திமுகவை மட்டுமே இப்போ விஜய் பேசுகிற மாதிரியே பேசுறதுக்கு என்ன காரணம்? ஆனால் அதே நேரத்தில் சீமானுடைய இறந்து போனாங்களே, தாயார் தானே, தந்தையார் இறந்தப்ப தந்தை இறந்துட்டார், முதல்வர் அவர்கள் தான் உடனடியாக ஃபோன் போட்டு சீமானுக்கு ஆறுதல் சொல்கிறார். அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. சீமானும் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான அரசியல். இதெல்லாம் இப்போ ரொம்ப நாள் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு. தன்னை திட்டினால் கூட அது அரசியல் ரீதியான விமர்சனம், இது வந்து தனிப்பட்ட ஒரு இது. அப்போ சீமானும் அழுதுகிட்டே சொல்லுவார், உங்களை விட்ட எங்களுக்கு யாரும் இல்லை, உங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா நீங்க சொல்ற ஆறுதல் வந்து அப்ப இந்த மாதிரி அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். நம்ம களத்தில் யாரை என்ன வேணாலும் பேசலாம், தனிப்பட்ட முறையில் பேசுறோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான அரசியல் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் அது அம்மையாருக்கு அப்புறம் இப்போ அது வந்து பரிச்சயமாயிருக்கு. ஏன்னா கலைஞர் அந்த அரசியலில் எப்போதுமே இருந்தார். ஏன்னா இணக்கமாக போவோம், நம்மனா கீரி மாமா இருக்கணும்னு சொல்லி கலைஞர் உயிரோடு இருக்கும்போது, அம்மையார் முதல்வராக இருக்கும்போது ஒரு வெள்ளத்துக்கு நிவாரண நிதி கொடுக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் அம்மையாரை நேரடியா சட்டமன்றத்தில் பார்த்து கொடுத்தாரு. அங்கேயும் அம்மையார் அவர்கள் வந்து அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அது ஒரு பண்பாடு. ஆனா இருந்தாலும் அம்மையார் எப்படி இருப்பாங்கன்னா, சரத்குமார் வந்து அதிமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க மனைவி கூட ஒட்டு இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாதுனாங்க. அப்ப ராதிகா அவர்கள் திமுகவில் இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டத்தோட தான் வச்சிருந்தாங்க.
இப்போ குடும்ப அரசியல் வந்து இன்னைக்கு குடும்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அத்தனை பேருமே இன்னைக்கு குடும்பத்தோட தான் அரசியல் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே இன்னைக்கு அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் நட்பு பரிமாறிக்கிறது அது வந்து அது தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் அது. ஆனா அரசியல் வந்துட்டா அரசியல்ல வந்து உங்களுடைய நிலைப்பாடுன்னா எங்களுடைய நிலைப்பாடுன்னா, உங்களுடைய கொள்கை என்ன எங்களுடைய கொள்கை என்ன, உங்க கோட்பாடுன்னா எங்க கோட்பாடுன்னா, இங்கதான் வந்து அவங்க பேசுவாங்களே, எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் அரசியல்ல இருக்குது. அதனால யாரா இருந்தாலும் அது நேருக்கு நேர் பார்க்கும்போது பேசிக்கும் போது அது பண்பாடு கலாச்சாரம் அது வந்து காப்பாற்றப்படணும் தான். அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்து 15 ஆண்டு காலமாக அரசியல் வந்ததுலேருந்து இதை வந்து ரொம்ப நுட்பமாக கொண்டு போறாரு இந்த அரசியலை. கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் வேகமாக பிரச்சாரம் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த நேர்காணலுக்காக நம்ம அரங்கத்திற்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இந்த தேர்தலில் போட்டியிடும் மகள் வெற்றி வாகை சூட தமிழன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றிங்க. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.